இது இனிதுங்க. இன்னைக்கு எங்க வீட்டு சமையல் தாங்க. இன்னைக்கு நான் சூடா சாதம் வடிச்சிருக்கேன். அப்புறம் எ எப்பயும் போல தயிர் வச்சிருக்கேன். ஆ ரசம் வச்சிருக்கேன். இன்னைக்கு பருப்பு ரசம் வந்து வச்சிருக்கேன். அப்புறம் சாம்பாருங்க. சௌசௌவுங்க. சௌசௌ போட்டு இன்னைக்கு சாம்பாருங்க. இன்னைக்கு சூப்பரான வெறும் சௌசௌ மட்டும் தான் போட்டு வச்சிருக்கேன். இந்த சாம்பார் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் பொரியலுங்க. பருப்பு, தேங்காய் எல்லாம் போட்டு பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா காரம் போட்டு சாம்பாருக்காக பருப்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு பண்ணி வச்சுருக்கேன். கொத்தவரங்காய் பொரியல். இதை மாதிரி செஞ்சால் எனக்கு கொத்தவரங்காய் பொரியல் பிடிக்கும். இல்லாட்டா இந்த பருப்பு உசிலி மாதிரி நிறைய பருப்பு இது பருப்பு தேங்காய்லாம் அப்படியே நம்ம வேக வச்சு அப்படியே போடுறதுக்கு கொத்தவரங்காய் அப்படியே பருப்பு வேக வச்சு தேங்காய்லாம் போட்டு செய்கிறது. இதுவும் காரம் போட்டு செய்யறதுனா ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். அதே மாதிரி இருக்குங்க.